வணக்கம் மகர ராசி அன்பு நேயர்களே. அதாவது மகரம் ராசிக்காரர்கள் பற்றி புகழ்ந்து சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் உண்மையில் வாழ்க்கையில் ஒரு மிக பெரும் உத்வேகம் அளிக்கும் மனிதர்கள். மகரம் என்பது 10வது ராசி. இது பூமி தத்துவம் சார்ந்தது. மேலும் சனீஸ்வரன் ஆட்சி செய்யும் ராசி. சனி என்பது ஒழுக்கம், பொறுப்பு, கட்டுப்பாடு, பொறுமை ஆகியவற்றின் கிரகம். எனவே மகரம் ராசிக்காரர்களின் தன்மைகள் எப்போதும் உயர்ந்த குணங்களால் நிரம்பி இருக்கும். அதேபோல் மகரம் ராசிக்காரர்கள் எப்போதும் உழைப்பால் உயர்வு பெறுபவர்கள். எவ்வளவு சிரமம் வந்தாலும் மனம் தளராமல் கடின உழைப்பால் முன்னேறுவார்கள். அவர்களின் வாழ்க்கையில் எளிதாக எதுவும் கிடைக்காது. ஆனால் அவர்கள் போராடி பெற்றுக்கொள்ளும் வெற்றிகள் மிகவும் மதிப்பு மிக்கவையாகும். மேலும் இந்த ராசிக்காரர்கள் குடும்பத்தில், சமூகத்தில், வேலையிடத்தில் பொறுப்பின் அடையாளம் என கருதப்படுகிறார்கள். ஒருவர் மகரம் ராசிக்காரராக இருந்தால் அவரிடம் நம்பிக்கை வைக்கலாம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எந்த பொறுப்பு கொடுத்தாலும் அதை சிரமமாக முடித்து வைப்பார்கள். ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் அவர்கள் ஒழுக்கம் மற்றும் கட்டுப்பாடு, நேரத்தை மதிப்பது, திட்டமிட்டு செயல்படுவது, இலக்கை அடைய பற்று காட்டுவது ஆகியவற்றில் அவர்கள் சிறந்தவர்கள். இவர்களின் வாழ்க்கை முறையிலிருந்து மற்றவர்களும் உத்வேகம் பெறுவார்கள். மேலும் சிரமங்கள் வந்தாலும் விரைவில் தளராமல் பொறுமையுடனும் காத்திருந்து வெற்றி பெறுவதே இவர்களின் இயல்பு. மகரம் ராசிக்காரர்கள் எதை வேண்டுமானாலும் அடைய முடியும். ஆனால் அது உடனடியாக கிடைக்காது என்பதையும், காத்திருக்க வேண்டும் என்பதையும் நன்கு அறிவார்கள். அதுவே இவர்களின் மிகப்பெரிய பலம். ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் ஆரம்பத்தில் சற்று சிரமங்களை சந்தித்தாலும் இறுதியில் மிகப்பெரிய உயர்வு அடைவார்கள். இவர்களின் வெற்றிகள் எப்போதும் நிலைத்ததும் நீண்ட காலம் நீடிப்பதுமானவை. குடும்பத்தினருக்காக, நெருங்கியவர்களுக்காக அர்ப்பணிப்புடன் வாழ்பவர்கள் மகரம் ராசிக்காரர்கள். அவர்கள் வெளியில் கடினமாகவும் சீரியஸாகவும் தோன்றினாலும் உள்ளுக்குள் மிகுந்த பாசமும் பரிவும் கொண்டவர்கள். மொத்தத்தில் மகரம் ராசிக்காரர்கள் வெற்றிக்கான சின்னம், உழைப்பின் சின்னம், பொறுப்பின் அடையாளம் என்று கூட சொல்லலாம். இவர்களைப் போல வாழ்க்கையை உறுதியுடன் வாழ்ந்தால் எந்த கனவும் எட்டாததல்ல. இறுதியாக சொல்ல வேண்டுமென்றால் மகரம் ராசிக்காரர்கள் பிறர் கனவுகளை தாண்டியும் உயரத்தை அடையக்கூடிய பெருமைக்குரியவர்கள். அது மட்டுமில்லாமல் ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாவது வழக்கம். இந்த கிரகங்களின் நிலைமாற்றம் மற்றும் இடப்பெயர்ச்சியானது 12 ராசிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களையும் உண்டாக்கும். சூரியன் கன்னி ராசியில் வரக்கூடிய மாதமே புரட்டாசி. கன்னி என்பது புதனின் வீடு. புதனுக்கு மிதுனம், கன்னி ஆகிய 2 வீடுகள் உள்ளன. மேலும் இந்த மாதங்களில் செப்டம்பர் 22க்கு பிறகு புரட்டாசி 6 முதல் அக்டோபர் 1ஆம் தேதி வரைக்கு வழிபாடு செய்யப்படும். அக்டோபர் 2ஆம் தேதி விஜயதசமி வரை நவராத்திரி விசேஷம் நடைபெறும். செப்டம்பர் 22 முதல் 28ஆம் தேதி வரையிலான இந்த வாரத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து பார்க்கலாம். அதாவது மகர ராசிக்காரர்களுக்கு யோக பலன்கள் அதிகளவில் கிடைக்கும். பெற்றோர் பெரியோர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. புதிதாக அறிமுகமாகும் நபர்களிடம் கவனமாக இருப்பதும் நல்லது. முதலீடு தொடர்பான விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முதலீடுகளை செய்வது நன்மைகளை தரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சுப விரய பிராப்தங்கள் உண்டாகும். அடுத்தடுத்து நல்ல விசேஷங்கள் நடக்கும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய நல்ல அமைப்பு உண்டாகும். வயிற்றில் அஜீரண கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. கழிவு பாதையில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படும். மேலும் தலைமுறையாக இருக்கும் நோய் உபத்திரவங்கள் வரக்கூடிய வாய்ப்புள்ளதால் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. தொடர்ச்சியாக இருந்து வந்த மனக்கசப்புகள், மனத்தாங்கல்கள் நீங்கும். தொழில் ஏற்றம் பெறும். பணவரவும் அதிகரிக்கும். வேலையை விட்டு சொந்த தொழில் தொடங்கும் யோகம் உள்ளது. அற்புதமான காலகட்டமாகவே இது இருக்க உள்ளது. அதேபோல் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். சமுதாயத்தில் இருக்கும் பெரிய மனிதர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு தொடர்பான விஷயங்களில் அடுத்தடுத்து நல்ல முன்னேற்றத்தை காணப்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும். எடுத்த காரியங்களில் எல்லாம் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும். குறிப்பாக ஆரோக்கியத்தில் மட்டும் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது. பரம்பரையாக இருக்கும் நோய்களில் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. மற்றபடி அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக அமையும். ஏற்றங்கள் மிகுந்த காலகட்டமாகவே இருக்கும். திங்கட்கிழமைகளில் தேவி வழிபாடு, அம்பாள் வழிபாடு செய்வது அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்.
அதிலும் முக்கியமாக குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்குள் நுழைகிறார். தற்போது குரு அதிசாரி நிலையில் இருப்பதால் இந்த மாற்றம் நடைபெறுகிறது. செல்வம், அறிவு, ஞானம் மற்றும் ஆன்மீக சக்திகளை குறிக்கும் குருவின் இந்த பெயர்ச்சி தீபாவளிக்கு முன் நிகழ இருப்பதால் சில ராசிக்காரர்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டம் கிட்டும். குறிப்பாக 5 ராசிக்காரர்களுக்கு நிதி, தொழில், வணிகம் மற்றும் வாழ்க்கையில் நல்ல பலன்களை தர உள்ளது. அதில் மகர ராசியும் ஒன்று. நிதி ஆதாயத்திற்கான புதிய வாய்ப்புகள் உருவாகும். ஒப்பந்தங்கள், வணிக ஒப்பந்தங்கள் சாதகமாக அமையும். பல மூலங்களில் இருந்து பண வரவு உண்டாகும். அது மட்டுமில்லாமல் ராசிக்கு 8 மற்றும் 9ஆம் ஸ்தானங்களில் வலம் வருவதால் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நிகழும். திருமணங்கள், குழந்தை பாக்கியம் எளிதில் கிடைக்கும். தன வரவுகள் நன்றாக இருக்கும். தொழில் வியாபாரங்கள் செழிப்படையும். குறிப்பாக ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதால் தேக ஆரோக்கியம் பலம் பெறும். மருத்துவ விரய செலவுகள் குறையும். வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும். அதேபோல் இந்த மாதம் செவ்வாய் 10, 11 இடங்களில் பலத்துடன் சஞ்சரிப்பதால் காரிய தடைகள் அகலும். நினைத்த காரியம் யாவும் வெற்றிகளை தேடித்தரும். தொழில் போட்டிகள் குறையும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள். மேலும் இந்த மாதம் புதன் 10, 11 இடங்களில் பலத்துடன் காணப்படுவதால் நன்மைகளை வழங்குவார். சுறுசுறுப்பாக காணப்படுவீர்கள். புத்தி சாதுரியத்தால் எதையும் சாதிப்பீர்கள். மன அமைதி கிடைக்கும். எதிர்பாராத பண வரவுகளால் தடைப்பட்ட காரியங்கள் நடக்கும். சூரியன் மாத பிற்பாதி 10ஆம் இடத்திற்கு வருவதால் அரசாங்க அனுகூலங்கள், அரசியல் செல்வாக்கு கூடும். அதேபோல் புது பொலிவும் தேஜஸும் கூடும். தந்தை மகன் உறவு பலப்படும். வழக்குகள் வாபஸாகும். 2ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் கவனம் செலுத்தவும். வீடு, மனை, நிலங்கள் வாங்கும் பொழுது பத்திரப்பதிவுகளில் கவனம் செலுத்துங்கள். 6ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் ஆடம்பர செலவுகளால் பண விரயங்கள் உண்டாகும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்துக்கள் போட வேண்டாம். 8ஆம் இடத்தில் கேது இருப்பதால் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் காணப்படும். பிறரால் துன்பங்களும் சங்கடங்களும் உண்டாகும். அக்டோபர் 16, 17, 18 சந்திராஷ்டமம் பரிகாரம். வாரந்தோறும் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் சுவாமிக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்து வரவும் நல்லதே நடக்க உள்ளது. அது மட்டுமில்லாமல் மகரம் ராசிக்காரர்கள் கவனிக்க வேண்டியது, முக்கிய நபரின் அறிமுகமும் உதவியும் கிடைக்கும். நண்பர்கள் மூலம் உதவி கிடைக்கும். மரியாதை கூடும். திட்டமிட்ட காரியங்கள் நன்றாக நடந்து முடியும். தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி சிறப்பாக நடக்கும். பணவரத்தும் அதிகரிக்கும். உத்தியோகஸ்தர்கள் நிலை மேம்படும். அரசாங்க அனுகூலம் ஏற்படும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கும். வேடிக்கை வினோத நிகழ்ச்சிகளில் குடும்பத்துடன் சென்று கலந்து கொள்ள நேரிடும். சிலருக்கு திருமணம் கைகூடும். கலைத்துறையினருக்கு பொறுமையுடன் செயல்பட வேண்டும். மறைமுக போட்டிகளால் நெருக்கடிகளை சந்திக்கலாம். அரசியல்வாதிகளுக்கு மேலிடத்தில் இருப்பவர்களிடம் இருந்து மனம் நோகும்படியான வார்த்தைகள் வெளிப்படலாம். பதவிகள் பற்றிய கவலை உண்டாகும். பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். விரும்பிய பொருளை வாங்கி மகிழ்வீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும். அதேபோல் மாணவர்களுக்கு கல்வியில் மெத்தன போக்கு ஏற்படாமல் தீவிர கவனத்துடன் பாடங்களை படிப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும். பெண்களுக்கு வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கடும் முயற்சிக்கு பலன் தரும். செலவு அதிகரிக்கும். வாக்கு வன்மையால் காரிய அனுகூலம் ஏற்படும். சரி, இதே மாதிரி அடுத்தடுத்த ராசி பலன்கள் பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.